இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே உக்காந்தேன். பார்த்தாக்கா ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடுச்சு. சரி நாமளும் ஏதாச்சும் அப்படியே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே உக்காந்துட்டேன். நம்ம வந்து கேவுருக்குள்ள வந்து கேவுருலாம் நல்லாவே வந்துடுச்சு. அதில் வந்து ஒரு கேவுரு எடுத்து சாப்பிட்டு வீடியோ போட்டிருந்தேன். பச்சை கேவுரு கதிரை தின்னு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா, கேவுரு கதிரை வந்து சுட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் பச்சை சாப்பிட்றதோட அப்படின்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பச்சை கேவுரு கதிரை வந்து நல்லா நிமிட்டிட்டு அது இது வேக வச்சு வெல்லம் அதெல்லாம் போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கேவுரு கொல்லி வாரம் தான் வந்துட்டேன். வீட்டில் வந்து மாட்டு பிள்ளை இருந்தாடா அப்படின்னு சொல்லி கொல்லி காமிச்சு வச்சாங்க. நம்ம மக்காச்சோளமெல்லாம் வந்துடுச்சு, உடச்சிட்டாங்க. பார்த்தா தெரியும் தட்டுங்கள்லாம் சாஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் வெட்டிட்டோம். மக்காச்சோள கொல்லி தான் வந்து உக்காந்துட்டு இருக்கேன். மக்காச்சோள கொல்லி பக்கத்தில் தான் கேவுரு கொல்லியாம். மக்காச்சோள கொல்லி ஃபோனை வச்சுட்டு ஸ்டாண்டில் வச்சுட்டு அப்படியே கேவுரெல்லாம் எடுத்து வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆயிடுச்சு. சரி நாம அப்படியே பேசி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போனேன். மாட்டுக்கு பில்லு எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ஜாதிமல்லி தோட்டத்தெலாம் வந்து நெருப்பு வச்சுன்னு இருக்காங்க. ஜாதிமல்லி தோட்டத்துக்கு இல்லை, நம்ம வீடியோ நிறையவே எடுத்து போட்டோம். ஜாதிமல்லி தோட்டத்தில் வந்து மண்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணணும். எங்கள் அம்மா தான் மொத்தமே அதை க்ளீன் பண்ணாங்க. அதுலேருந்து வேஸ்ட்டாக இருக்குது குச்சிங்க, அந்த பில்லில் காஞ்சி போயிருந்த வேஸ்ட்டு தைக்கைங்கள்லாம் இருக்குது. அதை வந்து எடுத்து விட்டு போட்டுருந்தாங்க. எங்கள் அப்பா இப்போ தான் நெருப்பு வச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் இப்போ வந்து ஒரு என்னது கேவுரு கதிர், கேழ்வரகு கதிர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு சாப்பிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணணும். எப்போ அப்லோட் பண்ணுறான்னு தெரியலை, பண்ணணும். அப்படியே தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஒரு வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள். நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னாக்கா யாரும் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. மொத்தம் ஒரு 1000 வியூவர்ஸ் போச்சேன்னா கூட அதுக்கு 20 பேர் லைக் பண்ணுறது. 1000 பேரில் 20 பேர் லைக் பண்ணுறது. நம்ம வீடியோ அவ்வளோ கேவலமாக இருக்குது. நம்ம எடுத்து போகிறோம் ஏதோ ஒரு விவசாய வீடியோ. நம்ம செய்கிறது டெய்லி ரொட்டீன் வேலை தான். இன்றைக்கெல்லாம் வேலை செஞ்சு 6 மணிக்கு ஈவினிங் 6 மணி ஆச்சா அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறாங்க. நான் படுற பாடு இருக்குது. வீட்டில் அது வேறு திட்டுறாங்க என்ன. ஃபோனை எந்த நேரம் ஃபோன் எதுவும் கொல்லியில் வச்சுட்டு உக்காந்துக்கிறான், ஃபோனை வேறு நிற்க வச்சிட்றான், ஃபோனை வச்சுட்டு பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பேசி போகிறாங்களே. எனக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அந்த கேவுருக்கு அதை சாப்பிட்டு போட்டது மட்டும் ஒரு 2000 பேர் பார்த்துருந்தாங்க. அது வந்து விஜயகுமார் அவர் தான் கேவுருக்கு சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவருக்காகவே ஒரு கேவுருக்கு அதை எடுத்து சுட்டு சாப்பிட்டு வீடியோ போடணும். நல்லா இப்போ டைம் வந்து 4:30 மணி. சூரியன் மேற்குலேருந்து நம்ம கிழக்கு உட்காந்து அப்படியே பேசிட்டு இருக்கோம். பயங்கரமாக இருக்குது வெயில் இங்கே. சரி இனிமேல் நம்ம உட்காந்து இருந்தோம்னா வச்சுக்க, வீட்டிலேருந்து ஆளே வந்துடுவாங்க. என்னடா கொல்லிக்கு போனால் காணோம், மாட்டுக்கு பில்லு எடுத்துன்னு வருவானா இவன் வரமாட்டானான்னு தேடின்னு வந்துடுவாங்க. சரி நானும் மாட்டுக்கு பில்லு எடுத்துன்னு போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறேன். அப்படியே பாய்.